காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்துடைய நிலைப்பாடு தொடர்பாக பல விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்திருக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று சூசகமாக பதிலளித்திருக்கிறார். உண்மைக்கு மாறான கருத்தை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார் என்று தற்போது ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். விவரங்களுடன் நேரடிய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரம் என்ன? கடந்த 10ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்றது. அப்போது சென்னையில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா ரஜினி பற்றி ஒரு கருத்து கூறியிருந்தார். குறிப்பாக திமுக அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் செய்து விட்டார்கள் என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார். இதற்கு அரசியல் கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள், குறிப்பாக கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது ரஜினிகாந்த் தனக்கு ஆதரவாக பேசிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும், திருமாவளவன் உள்ளிட்ட அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன். செந்தில், இப்ப ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து தாவேக்காவுடைய கருத்தா தான் எடுத்துக்கணுமா? விஜய் இதுல என்ன பதில் சொல்லியிருக்காரு? ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சிருக்காரா இல்ல அந்த கருத்தை பாராட்டியிருக்காரா? தாவேக்கா அபிஷியலா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? தேவப்பிரியன், இந்த ஆதவ் அர்ஜுனுடைய கருத்து என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக கட்சியில் இருந்து எதுவுமே கூறவில்லை. ஏனென்றால் அவர் பல்வேறு கருத்துக்கள் சொல்லும் பொழுது திமுகவுடைய செயல்பாடுகள் குறித்து பேசும்பொழுது அவர் இந்த கருத்தினை கூறியிருந்தார். குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களுடைய செயல்பாட்டையும் கூறியிருந்தார். குறிப்பாக கமல்ஹாசன் தற்போது கட்சியை திமுகவுடன் இணைத்து விட்டார் என்ற ரீதியெல்லாம் அவர் பேசியிருந்தார். அப்படி பேசுகையில் தான் ரஜினிகாந்தும் அரசியல் கட்சி தொடங்க இருந்தார். ஆனால் திமுக அவரை மிரட்டி விட்டது, அதனால் அவர் அரசியல் இருந்து பின்வாங்கி விட்டார் என்ற கருத்தை பேசியிருந்தார். பொதுவாக ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து என்பது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுவதாக தான் பார்க்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தலைவர் விஜயோ அல்லது மற்ற நிர்வாகிகளோ அதில் இன்னும் கருத்து கூறாமல் இருக்கிறார்கள். தேவப்பிரியன். செந்தில், நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பு இருங்க. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு தராசுடன் இணைகிறார். சார், வணக்கம். வணக்கம். காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினிகாந்த் தற்போது பதிலாற்றியிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்றாரா, இல்ல மௌனம் காக்கக்கூடிய தாவேக்கா தலைமைக்கு இதை கன்வே பண்றாரா, இல்ல தன்னுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு கன்வே பண்றாரா? ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தூங்குவதாக சொல்லி தூங்கவில்லை. எனவே தொண்டர்கள் என்று நாம் சொல்ல முடியாது, ரசிகர்கள் என்று கொள்ளலாம். ஆதவுக்கான பதிலும் இருக்கிறது, விஜய்க்கான பதிலும் இருக்கிறது. அதாவது இது சர்ச்சையான உடனேயே திரு விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். காரணம், திமுக ரஜினியை மிரட்டுவதற்கான வாய்ப்பே இல்லை, அரசியல் வாய்ப்பே கிடையாது. 94 பாட்சா பட விழா, அதற்கு பிறகு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவளால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ரஜினி பெரிய அளவுக்கு நரசிம்மராவ், அன்றைய பிரதமர் நரசிம்மராவை போய் பார்த்து தூர்தர்ஷனில் பேட்டி கொடுத்து, இது எல்லாமே 96 ஜனவரி வரைக்கும். இங்க அம்பாசிடர் பல்லவால ஒரு கூட்டம் போட்டு வேற சொன்னாரு ரஜினிகாந்த். நாங்கெல்லாம் அதுல கவரேஜுக்கு போனவங்க. அதுக்கு பிறகு நரசிம்மராவ் ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்தார். காங்கிரஸ் பிளந்தது. தமாக திமுக உறவு. ரஜினி அதுக்கு ஆதரவு கொடுத்தார், பெரிய வெற்றி அடைந்தது. அதற்கு பிறகு கோட்டைக்கு ரஜினி போனார். அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ரஜினி கிளம்பும் போது கீழே கார் வரைக்கும் கதவை சாத்தி வழி அனுப்பி வைத்தார். அந்த பரஸ்பர மரியாதை இருந்தது. அதற்கு பிறகு 2001 ஆட்சி. 2001 ஆட்சியிலே ரஜினிகாந்த் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. மாறி மாறி ஆட்சிகள் வந்தன, அரசியல் கருத்துக்கே வரவில்லை. 2020-21 காலகட்டத்தில் தான் தீவிர அரசியல் ஈடுபட போவதாக கூறினார். எந்த காலகட்டத்திலும் திமுக ரஜினியை மிரட்டுவதற்கான அரசியல் முகாந்திரமே வரவில்லை. இதுதான் உண்மை. அதிமுகவும் ரஜினியை மிரட்டுவதற்கான அரசியல் முகாந்திரம் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதவ் கருத்து தேவையற்ற சர்ச்சை. திமுகவை தாக்குவதாக நினைத்துக் கொண்டு அவர் தேவையற்ற சர்ச்சையை தான் உருவாக்கினார். விஜய் அவர்கள் இதுக்கு மிக எளிதாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். ஆதவ் தெரிவித்ததுக்கு நான் வருந்துகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும். விஜயின் அரசியல் ஸ்டைலே எப்படி இருக்கிறது என்றால் அவரை பற்றி வருகிற எந்த சர்ச்சைக்கும் அவர் பதில் சொல்வதே இல்லை. அது தனக்கான டிமாண்ட் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அரசியல் அப்படி அல்ல. சினிமாவில் அது சாத்தியம். அரசியலில் உடனுக்குடன் பதில் சொல்லாவிட்டால் அதெல்லாம் நிரந்தர முத்திரையாக விழுந்துவிடும். ரஜினி குறைந்தபட்சம் இப்போது பதில் சொல்லி தன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சம்பவம் இந்த சர்ச்சையெல்லாம் எழுந்து சில தினங்கள் கழித்து
விஜயோடு கூட்டணி இல்லை என்றெல்லாம் முடிவான பிறகு நேற்றைக்கு தான் அவர்கள் கருத்து சொன்னார்கள். இருந்தாலும் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்ற வகையிலே ரஜினிகாந்த் இப்போது எடுத்துள்ள நிலைப்பாடு விஜய்க்கு எதிரானது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ரஜினிகாந்த் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு என்ன பதில் சொல்லும், யாருக்கு பதில் சொல்லும், ரஜினிகாந்துடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன? ஆதவ் அர்ஜுனா பல கட்சிகள் மாறினவரு, அரசியல்ல தனக்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக கடுமையா உழைக்கிறாரு. நேற்று வர விடுதலை சிறுத்தைகள் இருந்தாரு, அதுக்கு முந்தா நாள் வர திமுக இருந்ததா அவரே சொல்றாரு. இன்று அவர் விஜய் கூட இருக்கிறாரு. இந்த கருத்து முழுக்க முழுக்க அர்த்தமற்றது, அது உண்மைக்கு புறம்பானது. இது அவர் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தனக்கு ஒரு பப்ளிசிட்டி ரஜினியை பற்றி பேசினா கிடைக்குங்கிற அடிப்படையில அவர் பேசுறாரு. இதற்கு இது அவருடைய சொந்த கருத்து, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விஜய் முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். விஜய் இது முற்றுப்புள்ளி வைக்காதது விஜய்க்கு இதோட தூண்டுதல் இருக்குதோ என்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு மத்தியில இருக்கத்தான் செய்கிறது. இந்த வகையில இன்னைக்கு ரஜினிகாந்த் பேசியிருக்கிறது விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் விஜய் சேர மாட்டாரு, அவர் இன்னொரு கமலஹாசன் 2.0 ஒரு தெளிவான நிலைப்பாடற்ற ஒருத்தரா இருக்கிறாரு. அதனால அவர் இந்த மாதிரி விளம்பரம் தேடுவதற்காக தனக்கு கீழே இருக்கவங்களை வச்சு ரஜினிகாந்த் சீண்டி பாக்குறதெல்லாம் ஒரு தவறான ஒரு நிலைப்பாட்டில் அவர் போறாருங்கிறத உணர்ந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் இவருடைய நடவடிக்கைகள், இவருடைய ஒரு குழப்பமான ஒரு செயல்பாடு எல்லாமே விஜய் ஒரு அரசியலில் ஒரு தோல்வி அடையக்கூடியவர் என்று ரஜினி கணிக்கிறார். அந்த கணிப்பை நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய ஒரு வார்த்தைகளால் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்ற கருத்தை சொல்கிறார். அதாவது வரும் நாட்களில் விஜயோட நடவடிக்கைகள் ஒரு குழப்பமான சூழ்நிலை, தனித்து போட்டியா கூட்டணியா என்பதில் கூட ஏற்கனவே 2021 தினகரன் கமலஹாசன் மாதிரி இருந்த தினகரன் 2.0 கமலஹாசன் 2.0 மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிந்து கொண்ட ரஜினிகாந்த் மேலும் ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் மௌனம் காக்கக்கூடிய விஜய்க்கு மக்கள் சரியான பதிலடி தருவார்கள். அவரே குழப்பத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமல் வீழ்ந்து விடுவார் என்பதைத்தான் காலம் காலம் பதில் சொல்லும், பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற கருத்தை அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திர துரைசாமி. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்துக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதில் ஆற்றியிருக்காரு. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை நாளா ஆதவ் அர்ஜுனாவுடைய நெருக்கத்தை காட்டாத விஜய் நேற்று அவருடைய அலுவலகத்துக்கே வந்திருக்காரு. கடந்த காலங்களில் ரஜினிக்கும் விஜய்க்கும் இருந்த அந்த மோதல், அந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்ற மோதல், நேற்று ஆதவ் அர்ஜுனாவை நேரில் சந்திச்சது மூலமாக தான் ஆதரவை வெளிப்படுத்துறாரா, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மெசேஜ் என்ன, ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரா? இல்ல, எந்த சூழ்நிலையில ரஜினி நான் அரசியலுக்கு வரப்போறது இல்லைன்றது நமக்கு தெரியும். இந்த கொரோனா காலகட்டம், அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போன விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அதனால மக்களுடைய அந்த கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி லாக்டவுன் போன்ற விஷயங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அந்த பரவல் எப்படி, கொரோனா பரவல் எப்படி மக்களை அஃபெக்ட் பண்ணிது. ஸோ அந்த சூழலில் நம்ம வர வேண்டாம்னு அவர் நினைச்சாரு, அதனால வரல. பட் அந்த சூழல்ல அந்த சூழல் மட்டுமல்ல, இருக்கிற அரசியல் சூழல்ல நம்மளால அடுத்த வெற்றி பெற முடியுமா, தனித்து வெற்றி பெற முடியுமா, வாக்குகளை பெற முடியுமான்னு அவருக்கே கூட ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கலாம். அதனால கூட வராது இருந்திருக்கலாம். ஆனால் திமுகவுக்கு பயந்து கொண்டு அல்லது திமுக மிரட்டலால் தான் வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆதவ் அர்ஜுனா சொன்னது கொஞ்சம் அது ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி கொஞ்சம் சொன்ன ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். நம்ம அதுக்குதான் எதிர்வினைகள் ரஜினி ரசிகர்கள் எதிர்வினைகள் ஆற்றினார்கள். பல அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட ஆதவ் அர்ஜுனாவுக்கு தாவேக்காவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்தது பார்த்தா, இப்ப ரஜினி சொல்லிருக்கிறத பாத்தீங்கன்னா, அதாவது காலம் பதில் சொல்லாது, அது காத்திருந்து பதில் சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்ல பார்க்கும்பொழுது ரஜினி இப்போ அரசியல் உலகத்தை விட்டு அமைதியா விலகி நிற்கிறாரு. அவர் தன்னுடைய படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. தேவையில்லாம அந்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற பிரச்சனையில விஜய்க்கும் ரஜினிக்கும் அந்த மோதல், அதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு, அதாவது விஜயுடைய புகழ பரப்புறதுக்கு அல்லது விஜய் 200 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு சினிமாக்கு வந்திருக்காருன்ற விஷயங்களை சொல்றதுக்கு, அவர் எல்லா வருமானத்தையும் விட்டு வந்திருக்காருன்னு சொல்றதை அதை பெருமையா சொல்றதை விட்டு ரஜினிகாந்தை குறிப்பிட்டு அவர் திமுக பயமுறுத்தல வரல அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு. இப்போ தேவையில்லாம எலெக்ஷன் வர சமயத்துல ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய அந்த விரோதத்தை தாவேகா சம்பாதித்திருப்பது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். அது ஆதவ் அர்ஜுனா தான் அதற்கு முழு காரணம். நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா ஆபீஸ்க்கு
விஜய் அவர் போயிருக்காரு அப்படின்னா வந்து ஆதவ அர்ஜுனாவோட கருத்து வந்து அவர் என்டாஸ் பண்றாரா, அவ்வளவு நெருக்கத்தை ஏன் காமிக்கிறாரு போன்ற விஷயங்கள் இன்னும் வந்து ரஜினி ரசிகர்களிடையே இன்னும் விஜய் பத்தின ஒரு மதிப்பீட்டை இன்னும் குறைக்கும். ஆக்சுவலா வந்து அது அவருடைய ஆத்திரத்தை கோபத்தை இன்னும் கலப்புற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஸோ ரஜினி சொன்ன பிறகு இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். தேங்க்யூ. ரஜினியுடைய இந்த அறிக்கையில் வழக்கமாக இது போன்ற பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முக்கிய விஷயங்களில் தனக்கு வாழ்த்து தெரிவிப்பவர்களையும் கருத்து தெரிவிப்பவர்களையும் பொதுவாக நன்றி சொல்வார். ஆனால் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு தனக்காக பேசிய தனக்காக குரல் கொடுத்த ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் ஒரு குறிப்பிட்டு பேசியிருக்காரு, நன்றி சொல்லியிருக்காரு.